தாய் வீடு மே 2026. கொதுகு. எழுதியவர் நாஞ்சில் நாடன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. எழுதும் மேசையில் வாசிக்கும் ஒரு புத்தகம் கிடக்கும். மற்றொன்று படுத்துறங்கும் இடத்தில் தலைமாட்டில் தலையணை மேல் கிடக்கும். தலைமாடு என்றால் தலைப்பக்கம், கால்மாடு எனில் கால் பக்கம். அதாவது மாடு எனில் எருது அல்லது பசு, இடம் பிளேஸ், பக்கம் சைட், செல்வம் வெல்த், பொன் கோல்ட், சீதனம் டவுரி, அகன்மணி லார்ஜ் ஜெம். ஓர் ஏளனுறுப்பு. மூன்றாவது புத்தகம் வரவேற்பறையில் கிடக்கும் சோஃபாவின் கை வைக்கும் இடத்தில் இருக்கும். அன்று முற்பகலில் சோஃபாவில் தலையணை வைத்து நீட்டி படுத்து கிடந்து வாசித்தவாறு இருந்தேன். கையில் இருந்த நூல் மணற்பூக்கள் சிறுகதை தொகுப்பு, தேவிலிங்கம் எனும் இளம் படைப்பாளி எழுதியது. 2025 டிசம்பரில் வெளியானது. தமிழ் வழி பதிப்பகம். மொத்தம் 11 கதைகளில் 10வது கதையான தொடுகையில் ஆழ்ந்திருந்தேன். சிறுகதை பாங்கும் வாசிப்பு ஈர்ப்பும் என்னை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் வாசிப்புக்கு இடையூறாக சிறைப்படுத்தி கொண்டிருந்தது கொசு ஒன்று. சிறை தொந்தரவு. அதற்கு நம்மேல் ஏதோ முற்போக்கு சமூக நீதி வெறுப்பாக இருக்க காரணமில்லை. முன்பகையோ ஒரு தலைப்பட்சமான ஆங்காரமோ இருக்கவும் நீதியில்லை. சிறுகதையில் சிரத்தையும் கொசு கடிக்கும் இடத்தில் கையடியுமாக இருந்தேன். அடி விழுந்த எண்ணிக்கை இதுவரை நட்சத்திரத்துக்கு 1 என்ற கணக்கில் 27 கொசுக்களாவது இறந்து விழுந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு சவம் கூட கண்படவில்லை. பட்டணன் என்ற போதும் எழுதினிற் படுகிலேன் யான் என்று இராவணன் கூற்றாக கம்பன் மொழிந்ததை ஒத்திருந்தது கொசுவின் துரிதப்பாடு. கொசுவுக்கு ஏன் வாசிக்கின்ற ஒரு மனிதன் மீது இத்தனை வன்மம் என்று தோன்றியது? என்னை கடித்தே உதிரம் குடித்தே தீர வேண்டும் என்று வைராக்கியமா? ஒருவேளை வாக்கு உடன்பாடில்லாத ஏதோ ஓர் அரசியல் கட்சியைச் சார்ந்ததாக இருக்குமோ? மாவட்ட மாநில தேசிய செயற்குழுவில் அங்கம் வகிக்கும் முரண் எழுத்தாளர் கொசு ஏதும் ஏவியிருக்குமோ? நாயின்ற மோன சங்கரித்து வா என. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 4500 நூலகங்களுக்கு வாங்கி அடுக்க என 70 படிகளே வாங்கும் தரத்திலான நூல்கள் எழுதும் புறம்போக்கு எழுத்தாளர் மீது என்ன பெரிய காழ்ப்பிருக்க இயலும்? 1000 படிகள் வாங்கி அடுக்கிவிட்டாலும் வாசித்துவிடப் போகிறார்களா சினிமா பேய் பிடித்து அலையும் மக்கள் கூட்டத்தினர்? என்னை முன் நில்வன்மின் தெவ்விர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர் எனும் குரட்பாவின் மரம் ஒளிரும் இனமானமல்லவோ மக்கள்? வழக்கமாக வீட்டில் இருக்கும் போது ஒற்றை வேட்டி மட்டுமே உடுத்துபவன். கவனிக்கவும், கைலி லுங்கி சாரம் அல்ல, வேட்டி. பண்டு அவன் முன்னோர் அரைஞான் கயிற்றில் முறுக்கி கட்டிய கோமணம் அணிந்து அதன் மேல் ஒற்றை ஈரிளை வடசேரி கைத்தறி வேட்டி உடுத்தினார்கள். கோமணம் எனும் எம்மொழி சொல் பொருளாகவில்லையெனில் கோவணம் அல்லது கௌபீனம் என கொள்க. இளம் படைப்பாளி லக்ஷ்மி சரவணகுமாரின் சிறுகதையொன்றின் தலைப்பு கடவுளின் பட்டு கௌபீனம். சிறுவயதிலேயே கோவணம் கட்ட பழகியிருக்கவில்லை. அப்பாவை பெற்ற ஆத்தா பறக்கை நெடுந்தெருக்காரி வள்ளியம்மை சொல்வார், பண்டத்தை காக்கா கடிச்சு கொண்டு போயிராமலே என்று. உங்களுக்கு இப்போது தோன்றலாம், கோமணம் கோவணம் கௌபீனம் எம்மொழி சொல்லென. ஆதி தமிழன்றி அயல்மொழி சொற்களை அயர்த்தும் மறந்தும் ஆண்டுவிடலாகாது என்ற அடம் ஆழ்மனதில் உண்டுதானே தமிழ் பெருங்குடியினருக்கு? கோமணம் அல்லது கோவணம் அயற்சொல் இல்லை. ஆனால் கௌபீனம் சமற்கிருத பிறப்பு. பொருள் நீர்ச்சீலை, கங்கணம் என பட்டியலிடுகிறது அயற்சொல் அகராதி. பேரகராதி கீழ்காணும் பதிவுகளை தருகிறது. கௌபீன சுத்தம், அயற்பெண்களின் கூட்டுறவு அற்றிருக்கும் தூயதன்மை. கௌபீன சுத்தன், பிற பெண்களை சேராதவன். கௌபீன தோஷம், பிற பெண்களை சேர்தலாகிய குற்றம். கௌபீனம் கோவணம், மேன்ஸ் லாயின் கிளாத்,
கௌபீன சுத்தம் குறித்து நம்மில் பெரும்பாலோர் பேசாதிருப்பதே பெருமை. கோவணம் எனும் சொல் தேடி புறப்பட்டால் அங்கும் சுவையான செய்திகள் உண்டு. கோவணம் கௌபீனா வடமொழி, கோவணமோ தெலுங்கு, கோவணி துளு, கோவணம் மலையாளம், கோவணா கன்னடம், கோவணவன் கோவணன், கோவணன் வசிஷ்டன் காமதேனுவை பொருந்தியவன், சதுரகராதி, கோ சக அணன், கோ பசு. கோவணாண்டி கோவணம் மட்டுமே உடைய பிச்சைக்காரன், கதியற்றவன். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் கோவணம் எனும் சொல் ஆள்கிறார். திருச்சாளல் பகுதியின் 2வது பாடல். என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தான் ஈசன், துன்னம்பெய் கோவணமாக் கொள்ளுமது என்னேடி, மன்னுகலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமாகச் சாத்தினன் காண் சாழலோ என்று பேசும். சட்ட பேராசிரியர் காவண்ணா சுப்பிரமணிய பிள்ளை உரை எழுதினார். எந்தையாயும் எம் தலைவனாயும் எல்லார்க்கும் முதல்வனாயும் உள்ள பெருமான் கிழிந்த துணிகள் சேர்த்து தைத்த ஆடையை தான் கௌபீனமாக கொண்டது எதனாலெனின், 4 மறைகளையே பெரிய அரை நாணாகவும் நிலை பெற்ற மெய்நூலில் நிறைந்துள்ள பொருள் தன்னையே கௌபீனமாகவும் தரித்தனன் என்றறிக. 12 திருமறையில் 9ஆம் திருமுறை திருவிசைப்பா. திருவிசைப்பா அருளியவர் 9 பேர். அவரில் ஒருவர் கருவூர் தேவர். அவர் திரைலோக்கிய சுந்தரத்து இறைவன் சுந்தரேஸ்வரர், இறைவி அகிலாண்டேசுவரி ஆகியோரை பாடுகிறார். மஞ்சின்ற குழலாள் தன் மனந்தரவும் வளை தாராது, இஞ்சின்ற கோவணவன் இவன் செய்தது யார் செய்தார், மெஞ்சின்ற தமர்க்கெல்லாம் மெஞ்சிற்கும் பண்பினரு, செஞ்சன்று இவன் கோடை திரலோக்கிய சுந்தரனே என்று காந்தார பண்ணில் என்னென்று வியக்க எம் தமிழை. கோவணம் எனும் சொற்பிறப்பே கோமணம், கோமணத் தாண்டி எனும் சொற்களும். கோமணம் பீ தாங்குமா என்பது நாஞ்சில் நாட்டு புகழ்பெற்ற சொலவங்களில் ஒன்று. ஒருவனிடம் கடன் கேட்டு போவோம். அவன் இல்லை என்பான். கையில் காசை வைத்துக் கொண்டுதானே தர மறுக்கிறாய் என ஆட்சேபம் சொல்வோம். அவன் திருப்பி கேட்பான், என்ன கோவணத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன், வந்து எடுத்துட்டு போ என்று. சங்க இலக்கிய நூல்கள் ஏதும் கோவணம் எனும் சொல்லை ஆளவில்லை. திருக்குறளிலும் இல்லை. உடனே புறப்பட்டு வருவார்கள். பண்டு தமிழனுக்கு கோவணம் கட்டவும் தெரியாது. முப்பாட்டனார் மூலக்கருப்பராயன்தான் தமிழனுக்கு கோவணம் தரிக்க கற்றுத்தந்தான் என. எனக்கு புத்தி பிடரியில் இருக்கிறது. கொசுவில் புறப்பட்ட நான் கோவணத்தில் வந்து நிற்கிறேன். கிடந்து வாசிப்பவருக்கு இடுப்புக்கு மேல் கழுத்து வரை கொசுவின் வேட்டை பிரதேசம். கனிம களவு போல் இது உதிர களவு. உத்தேசமாக 65 கிலோ முதல் 80 கிலோ வரை எடையுள்ள ஒரு மனித உடலில் 4.5 லிட்டர் முதல் 5.7 லிட்டர் வரை இரத்தம், அரத்தம், சோரி, சோரை, குருதி, செங்குருதி, செவ்விரத்தம், செந்நீர், பிளட் இருக்கும் என்பார்கள். அதில் ஒரு கொசு எவ்வளவு கடித்து உறிஞ்சிவிடப் போகிறது? நமது பிரச்சினை துமியளவு செந்நீரை கொசு கடித்து உறிஞ்சி போனால் என்ன கெட்டுப்போகும் என்பதில் இல்லை, நாம் வாசிப்பதை தொந்தரவு செய்கிறது என்பதில். வலியே தெரியாமல் குடங்குடமாக நம் குருதியை உறிஞ்சிக் கொண்டுதானே உல்லாசமாக வாழ்கிறார்கள் சகல துர்கலா வல்லரும் வல்லியரும். வலியுணர்ந்து நம் மயிரேதும் அசைகிறதா? கொசு என நாம் புழங்கும் சொல்லை கொதுகு என்பர் மலையாளத்தில். கொது என்பாரும் உளர். நாஞ்சில் நாட்டில் ஒலுங்கு என்றொரு சொல்லுண்டு. ஈழத்திலும் கொசுவுக்கான மாற்றுச் சொல் ஒலுங்கு என்பதே என் அறிவு. கொசு என்ற சொல்லுக்கு மொஸ்கிட்டோ, கொதுகு என பொருள் தரும் பேரகராதி. அதில் பெருங்கொதுகு, சிறு கொதுகு என 2 வகை. சிறிய கொசு போன்ற தேனீக்கள் சேர்த்து வைக்கும் தேன் கொசுத்தேன் எனப்பட்டது. கொசு தேனீ சேகரிக்கும் தேன்.
ஊசி மிளகாயை கொசு மிளகாய் என்று வழங்கினர். பேர்ட் பெப்பர் என்கிறது ஆங்கிலம். கொசுக்களை விரட்டுவதற்காக மூட்டும் புகையை கொசு மூட்டம் என்றனர். கொசு வலை என்றனர் மொஸ்கிட்டோ நெட் எனும் வலையை. சிறிய உள்ளான் வகை பறவையை கொசு உள்ளான் என்பர். குசர் என்பதோர் உருது சொல். எனிதிங் எக்ஸ்ட்ரா obtained from shopkeeper as a bargain என்பது பொருள். குசர் எனும் உருது சொல் திரிந்து கொசுறு என்று இன்று வழங்கப்பெறுகிறது. மக்கட்பணி எனும் சொல்லோ மயான கொள்ளை என பொருள் தரும் சொல்லாக பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது சில பத்தாண்டுகளாக. கொதுகு என்னும் சொல்லுக்கு பேரகராதி மொஸ்கிட்டோ, நாட், ஃப்ளை, கொசுகு என பொருள் தருகிறது. இன்று வழங்கப்பெறும் கொசுறுகளுக்குத்தானே வாக்காளர் பெருங்குடியினர் வாய் பிளந்து மல்லாந்து கிடக்கிறார்கள். ஒலுங்கு என்றால் பெருங்கொசுகு, பிக் மொஸ்கிட்டோ என பொருள் தரப்பட்டுள்ளது. ஒலுங்கு எனும் சொல் உலங்கு எனும் சொற்பிறப்பு. உலங்கு எனும் சொல்லுக்கும் நாட், மொஸ்கிட்டோ, கொதுகு என்றே பொருள் தரப்பட்டுள்ளது. கம்பராமாயண அகராதி உலங்கு என்னும் சொல்லுக்கு கொசுகு என பொருள் தருகிறது. கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் பஞ்ச சேனாதிபதிகள் வதைப்படலத்தில் 2ஆம் பாடல் உலங்கு எனும் சொல் ஆண்டுள்ளது. அசோகவனம் கெருக்கி இராவணன் அனுமன் மேல் ஏவிய கிங்கரர்களை வதைத்து இராவணனின் தலைமை அமைச்சர் பிரகதத்தன் மகன் சம்புமாலியை கொன்றும் ஆங்காரம் அடங்காமல் நின்ற அனுமனை போரில் எதிரிட இராவணன் தயாராகும் காட்சி. அப்போது பஞ்ச சேனாதிபதிகள் வேண்டுகோள் வைக்கிறார்கள். முதற் பாடல். சிலந்தி உண்பது ஓர் குரங்கின் மேல் சேறியேல் திரளோய் கலந்த போரில் நின் கண்புலக் கடுங்கனல் கதுவ உலர்ந்த மால்வரை அருவி ஆறு ஒழுக்கு அற்ற ஓக்கம் புலர்ந்த மாமதம் பூக்குமன்றோ திசைப்பூட்கை என்பது. கோவை கம்பன் கழகம் பதிப்பினுரை. வலிமை வாய்ந்தவனே, சிலந்தி பூச்சியை பிடித்து தின்னும் ஒரு குரங்கின் மேல் போர் செய்ய போவாயானால் 8 திக்கு யானைகளை நீ எதிர்த்து புரிந்த போரில் உனது கண்களிலிருந்து கொடிய நெருப்பு பொறி பறக்க கோடை வெயிலால் காய்ந்து போன பெரிய மலையில் அருவிகள் தம் வழியிலே செல்லும் ஓட்டம் அற்றுப்போனது போல அற்றுப்போன மிக்க மதநீர் மீண்டும் தோன்றப்பெறும் அல்லவா? 2வது பாடல். இலங்கு வெஞ்சினத்து அம் சிறை இருள் வலி கலுளன் உலங்கின் மேல் உருத்தென்ன நீ குரங்கின் மேல் உருக்கின் அலங்கல் மாலை நின் புயம் நினைந்து அல்லும் நண்பகலும் குலுங்கும் வன்துயர் நீங்குமால் வெள்ளியங்குன்றம் என்பது. உரை. விளங்குகின்ற கொடிய கோபத்தையும் அழகிய சிறகுகளையும் மிக்க வலிமையையும் உடைய கருடன் ஒரு கொசுவின் மேல் கோபித்து போர் செய்வது போல நீ அற்ப குரங்கின் மீது போர் செய்யச் சென்றால் அசைந்தாடும் வெற்றி மாலை அணிந்த நினது தோள் வலிமையை நினைந்து கைலை மலை இரவிலும் நல்ல பகலிலும் அச்சத்தால் நடுங்கும் கொடுந்துன்பம் நீங்கப் பெறும். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் கொசு போன்ற அனுமனுடன் போரிடச் செல்வதா என்பதே கேள்வி. இலங்கையில் நடக்கும் சம்பவம் ஆனபடியால் கம்பன் உலங்கு என்ற வட்டார வழக்கு சொல்லை பயன்படுத்தினான் என செம்மொழி தமிழ் பேராசிரியர்கள் உரைக்கக்கூடும். தேவாரத்தில் அப்பர் அடிகளாலும் கம்பனாலும் உலங்கு பாடப்பெற்றுள்ளது. எனவே அது இசுலாமிய அல்லது ஐரோப்பிய படையெடுப்புகளால் கொணர்ந்து தூவப்பட்ட இனம் அல்ல. அன்றையில் பீகார், உத்தராஞ்சல், உத்தர்காண்ட், சத்தீஸ்கர், அஸ்ஸாம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், வங்காளம், ஜார்க்கண்ட் மாநிலங்களிலிருந்து அரத்தம் குடித்து உயிர் பிழைக்க புலம்பெயர்ந்து வந்தவையும் அல்ல. எனில் கொது, கொதுகு, கொசு, கொசுகு, ஒலுங்கு, உலங்கு எதுவாயினும் அது இறைவன் படைப்புத்தானே, அல்லது இயற்கையின் ஆக்கம்தானே? ஏன் அது இறை அல்லது இயற்கை மனித குருதியை விலங்கினங்களின் உதிரத்தை உணவாக கொண்டு உயிர் வாழ படைக்க பெற்றது? கேட்டால் கொதுகு நம்மிடம் திருப்பி கேட்குந்தானே. விலங்கை, பறவையை, மீனை மனிதர் உணவாக கொள்வதில்லையா? பாலும் தேனும் முட்டையும் படைக்கப் பெறுவது
மாந்தர் உணவுக்கா? மனிதர் தனக்கு சாதகமில்லாத அனுகூலமில்லாத எதுவாயினும் அதனை களையாகவும் பகையாகவும் பார்த்தார்கள். எமது பயிருக்கு இடைஞ்சலாக இருக்கும் எந்த தாவரமும் களை நமக்கு. இளையதாக முள்மரம் கொள்க. ஃபிட்டஸ்ட் வில் சர்வைவ். இவைதானே நம் உலகியல் நீதி. தடை செய்யப்பட்டிருந்தாலும் அரசியல், சினிமா, அதிகார செல்வாக்கிருந்தால் மானை வேட்டையாடி தின்னலாம். சட்டமும் நீதியும் அன்றாட காட்சிகள் அனுசரிக்க வேண்டியவை. ஆனால் புலி மானை வேட்டையாடி தின்றால் கொடுமை. கொன்றால் பாவம், தின்றால் தீரும் என்பதுதானே நமது சமூக நீதி. வளர்க்கும் கோழி குஞ்சினை கருடன், கலுளன், காய்சினம் பறந்து தின்ன தூக்கி பறந்தால் அது அநியாயம். ஆனால் நாம் காடையை, கொக்கை, நேரையை, புறாவை, கானக்கோழியை, குயிலை வேட்டையாடி தின்றால் அது விருந்து. அணிலை, எலியை, அவையானை, முயலை, கீரியை, உடும்பை, காட்டுப்பன்றியை நாம் தேடிக்கொண்டு தின்றால் வீரம். நமது கொய்யா, மா, பப்பாளி பழங்களை அணில் கொறித்தால் அது மாபாதகம். நாம் எதனையும் நியாயப்படுத்த முயலவில்லை என்று நமக்கு எழும் ஐயங்களை, வினாக்களை பொதுவழியில் வைக்கிறோம். அவ்வளவே. ஒரு காலத்தில் ஆடும் மாடும் நாயும் பன்றியும் கழுதையும் குதிரையும் வனவாசிகள்தானே. உணவுக்கும் பாலுக்கும் வேலைக்கும் நாம் அவற்றை பயன்படுத்திக் கொண்டோம். அவற்றால் தீங்கு ஏதும் நேராத வரைக்கும் அவை நம் கூட்டணி கட்சிகள். நோய் பரப்பினால் எதிரணி கட்சிகள். யாவுமே இயற்கையின் படைப்புத்தானே. அன்னாசி பழம் நன்று, பேய்த்தாழை தீது. செங்கரும்பு நன்று, பேய்க்கரும்பு தீது. வெண்டை, கத்தரி, புடலை, பீர்க்கு, வாழை, தெங்கு நன்று. திருகு கள்ளி, சப்பாத்தி கள்ளி, கொடுக்கள்ளி, உடை, காராமுள் தீது. எமக்கு பயன்பட்டால் தாராளமாக மகிழ்ச்சியாக எம்முடன் இரும். எமக்கு இடைஞ்சல், துன்பம், இடரென்றால் அழிந்து போ. இம்மண்ணில் வாழ எமக்கு அனுகூலமில்லாத எதற்கும் அருகதை இல்லை என்பதே நமது நீதியா? நாய் உன்மத்த நோய் பரப்புகிறது. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா போன்ற நோய்களை பரப்புகிறது கொசு. இந்த நோய்க்கிருமிகளை கோழியோ, காகமோ, நாயோ, கொசுவோ உற்பத்தி செய்வதில்லை. ஆனால் பரப்புகிறது. மனிதனால் பரப்பப்படும் நோய்கள் எவையவையென எவரேனும் கூறுவார்களா? புற்றுநோய், மாரடைப்பு, பக்கவாதம் முதலாய நோய்களை யார் பரப்புகிறார்கள்? மூல காரணங்களை கண்டுபிடித்து அழிக்க நமக்கு போக்கில்லைத்தானே. இந்தியாவில் ஓராண்டில் பாம்பு கடியால், நாய்க்கடியால் இறப்பவர்கள் எத்தனை? இருசக்கர வாகனம், கார், பேருந்து விபத்துகளால் இறப்பவர்கள் எத்தனை? எய்தவன் இருக்க அம்பினை நோவது சரியா? 14 ஆண்டுகளுக்கு முன்பு இரசிகமணி DK சிதம்பரநாத முதலியார் நினைவு ஆண்டு விழாவுக்கு தென்காசி போயிருந்த போது எனக்கு சிக்கன் குனியா பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தேன். கவிஞர் கலாபிரியாவின் மூத்த மகள், எழுத்தாளர், மருத்துவர் அகிலாண்ட பாரதி என்னை பரிசோதித்து மருந்துகள் எழுதி தந்தார். என் மகளும் அவரும் ஒரே சமயத்தில் மருத்துவம் பயின்றவர்கள். வலியுடன் கோவை திரும்பி பன்னாட்கள் வருந்திய காலம். சிக்கன் குனியா கொசு பரப்பும் நோய்தான். 2020ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கொரோனா நோய் பாதிப்பு எனக்கு. என் மகள் மயக்க மருந்தியல் மருத்துவர், மருமகன் எலும்பு சிகிச்சை மருத்துவர். எனக்கு, மனைவிக்கு, மகளுக்கு, மருமகனுக்கு, 2 பேரன்களுக்கு என யாவருக்குமே நோய் தொற்று. கோவை ESIC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 7 நாட்கள் அங்கே சிகிச்சையில் இருந்தேன். மீண்டபடியால்தானே இதை இன்று எழுதி கொண்டிருக்கிறேன். உலகத்தையே உலுக்கி பல உயிர்களை உதிர்த்த அசம்பாவிதம் அது. பெரிய அளவில் மருந்துகள் தயாரித்து வைத்துக் கொண்டு பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளை நோய்களை முனைந்து பரப்புகின்றன என்று ஊடகங்கள் பூடகமாக பேசுகின்றன. அரசியலும் அதிகாரமும் வணிகமும் தரகும் சினிமாவும் மனித மேம்பாட்டு மார்க்கங்களும் இறைப்பணி நிறுவனங்களும் ஆற்றும் மர்ம செயல்பாடுகளை நாம் ஏதறிவோம். சில சமயம் தோன்றும், எல்லாம் சரி, உனக்கு புத்தி எங்கே போயிற்று என.
மாலை நடைப்பயிற்சி போகும்போது உத்தேசமாக தினமும் 4200 காலடிகள் நடப்பேன். என் ஒரு காலடி 0.71 மீட்டர். நடக்க புறப்படும் போது ஏதும் சில்லறை சாமான் வாங்க சொல்லி அனுப்புவாள் மனைவி. அப்படி ஒரு நாள் வீட்டு உபயோகப் பொருள்கள் பல சரக்குகள் விற்கும் மால் ஒன்றினுள் நுழைந்தேன். பலவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு பூசணிக்காய் கீற்று முதல் சாராய கலப்பில்லாத வைன் வரை நடந்த என் கண்களில் கனநீள் சதுக்கமான 1 லிட்டர் கொள்ளளவுள்ள டெட்ரா பேக்கிங் ஒன்று கண்பட்டது. ஆர்வத்துடன் எடுத்து பார்த்தேன். 1 லிட்டர் மோர், விலை 85 பணம். பக்கத்து மாநில அரசு ஆதரவு பெற்ற நிறுவன தயாரிப்பு. மோர் பேக்கிங் செய்யப்பட்டு 8 மாதம் ஆகியிருந்தது. மேலும் 4 மாதங்கள் சென்ற பின்னான காலாவதி தேதியும் இருந்தது. படைத்தவனே, என் மனம் கூவியது. ஒருவேளை 18 வருட பழைய விஸ்கி என்பது போல் இனி மோரும் வந்துவிடக்கூடும். நல்ல வேளையாக இனிப்பு தயாரிக்க நிறுவனங்கள் அச்சிட்டு விளம்பரம் செய்வது போல் சுத்தமான பசுநெய்யில் தயாரிக்கப்படுவது என்பது போல சுத்தமான பசும்பாலில் பசுமோர் உறையூற்றி கடையப்பட்டது எனும் அறிவிப்பு இல்லை. விருப்பு வெறுப்பின்றி யோசித்து பாருங்கள், ஓராண்டுக்கு முன்பு உறையூற்றி கடையப்பட்ட மோர் என்பதை. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் ஓராண்டு வரை பருகத் தகுந்தது எனில் அது கெடாதிருக்க என்னென்ன சேர்மானங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். இஞ்சிக்கும் பூண்டுக்கும் பச்சை மிளகாய்க்கும் 6 மாத காலாவதி தேதியுடன் விழுதுகள் வந்துவிட்டன. அடுத்து ஒரு சொற்றொடர் எழுத மனம் பரபரக்கிறது. அடக்கி வாசிக்க முயல்கிறேன். 1985 வாக்கில் பம்பாய் மாநகரின் புறப்பகுதியான நவி மும்பை பகுதியில் நெரூல் எனும் இடத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 1 BHK வீட்டில் தங்கியிருந்த போது 4 பேர் கொண்ட எம் குடும்பத்தை சின்னம்மை தாக்கியது. தரை வெளுக்கு முன் தலையில் துவர்த்து போட்டு மூடிக்கொண்டு பால் பூத் போய் வருவேன். சிறுவயதில் அம்மன் கண்டிருக்கிறது. பொன்னுக்கு வீங்கி எனும் அம்மன் கட்டு வந்திருக்கிறது. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை தனது மலரும் மாலையும் எனும் கவிதை தொகுப்பில் சிரங்கு எனும் தலைப்பில் 4 வெண்பாக்கள் எழுதியுள்ளார். அவற்றுள் முதல் வெண்பா, செந்தில் குமரா திருமால் மெருகா என சிந்தை குடிகொண்ட தேசிகா நொந்த இம்மெய்யிற் சிரங்கை விடியு மட்டும் சொறிய கையிரண்டு போதாது காண் என்று. சிரங்குக்கு சொறி சிரங்கு, வங்கு எனும் மாற்று பெயர்களும் உண்டு. வந்தால் 3 மாதம் அகலாதிருக்கும். 10 வயதில் பட்டிருக்கிறேன் பாடு. பழைய ஆற்றங்கரை வழியாக 4 மைல் நடத்தி கூட்டிக் கொண்டு போய் தெரிசனங்கோப்பு எனும் கிராமத்தில் இருந்த ஸ்ரீ சாரதா ஆயுர்வேத மருத்துவமனையின் வைத்தியர் மகாதேவ ஐயரிடம் காட்டி எண்ணெய் வாங்கி வந்தாள் அம்மா. பம்பாயில் வாழ்ந்தால் ஒரு முறையாவது மஞ்சள் காமாலை வராது போகாது. வயிற்றுப்போக்கு, வயிற்றிழைச்சல், அமீபியாசிஸ் சர்வசாதாரணம். சின்ன வயதில் ஈழை, இருமல், இளைப்பு நோயும் இருந்தது. என் சிறுகதை முள்ளெலி தைலம் வாசிக்கலாம், மேல் விவரம் வேண்டுவோர். தெரினா 2 வெவ்வேறு முறை கடித்திருக்கிறது. தண்ணீர் பாம்பு கடி வாங்கியதுண்டு. காலில் உடைமுள், காராமுள், நெருஞ்சிமுள், கள்ளிமுள் குத்தியதுண்டு. கண்ணாடிச்சில் பூறியதுண்டு. இடது கை மணிக்கட்டில் மண்வெட்டிப்பட்ட தடம் இன்றும் உண்டு. இரத்த அழுத்தம், நீரிழிவு காணாத மாந்தருண்டா? இதயத்தின் அடைப்புக்கு 25 ஆண்டுகளாக ஸ்டென்ட் இருக்கிறது. சிக்கன் குனியாவும் கோரனாவும் கண்டாயிற்று. இவற்றுள் சிலவோ பலவோ பலரும் பட்டிருப்பார்கள். வாழ்க்கை என்றால் யாவும் அனுபவித்தே ஆக வேண்டும். பட்டுத்தான் தேற வேண்டும். ஊரில் சொல்வார்கள், அரிசி புழு தின்னாதவனும் இல்லை, அவுசாரிகையில் சாப்பிடாதவனும் இல்லை என்று. தெரிந்தவர் தேர்க. திருக்குறள் மொத்தம் 1330 பாக்களில் நோய் எனும் சொல் ஆளப்பட்ட குறட்பாக்கள் 36. நோய்பால் என குறித்த தனித்த குறளும் உண்டு. மருந்து அதிகாரத்து குறள் ஒன்று பேசும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று.
பல நோய்களையும் மனிதரே மனிதருக்கு பரப்புகிறார்கள், அறிந்தும் அறியாமலும். அதற்காக தெருநாய்க்கு வழங்கும் நீதி இங்கே செயல்படுமா? நான் தற்குத்தரம் திண்டுக்கு முண்டு பறைவதாக கொள்ளல் வேண்டாம். எந்த வெளிநாட்டு அறக்கட்டளையின் பெருநிதியம் பெற்றுக்கொண்டு கொசு சன்மார்க்க சங்கம், நாய் பாதுகாப்பு மையம் தொடங்குவதும் நம் நோக்கமல்ல. எந்த வெளிநாட்டு இலக்கிய ஃபவுண்டேஷன் முகவரியும் அறியோம் யாம். இன்று பணியப்பெறும் வீடுகளில் எல்லா கதவு ஜன்னல்களுக்கும் கொசு பாதுகாப்பு திரை உண்டு. கட்டிலுக்கு கொசுவலை, கொசு விரட்டி ஊதுவத்திகள், ஆடையில் தடவும் திரவங்கள், மேனியில் பூசும் கிரீம்கள், பேட்மிண்டன் பேட் போல பேட்டரியில் இயங்கும் அதிர்வு கொல்லியுண்டு. சாக்கடையை ஒழிக்க, கழிவு நீக்க, கால்வாயை சுத்தம் செய்ய, சீரமைக்க வழியில்லை. ஆனால் கொசு உற்பத்தியாகும் சாக்கடை மீது ரசாயனங்கள் தூவுவோம். சாயங்காலம் 5:45 அனைத்து இல்லங்களிலும் கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டு விடுகின்றன, கொசு புகுந்துவிடும் என்பதால். நான் அறிய பல வீடுகளில் ஜன்னல்கள் எப்பொழுதும் எந்நாளும் திறக்கப்படுவதே இல்லை. பெயிண்ட் அடிக்கும் போது திறக்கப்படும் போலும். பிறகு எதற்கு காலதர், சாளரம், ஜன்னல் வைத்து வீடு கட்ட வேண்டும்? இதையெல்லாம் எழுதுவதன் மூலம் நான் இதையும் நிறுவ முற்படவில்லை. எனக்கு ஏற்படும் கேள்விகளை வெளிப்படையாக முன்வைக்கிறேன். எதற்கும் தீர்ப்பெழுத நாம் யார்? குற்றம் செய்யாதவர் கல்லறிக என புகழும் விவிலிய வாசகமும் நினைவில் உண்டு. புலால் மறுத்தல் அதிகாரத்து குறள் தெரியும். கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று. கொல்லான் புலால் மறுத்தானை அவனால் கொன்று தின்னப்படும் கோழி, ஆடு, மாடு, பன்றி முதலியவை மட்டுமே அல்ல தொழும், எல்லா உயிரும் தொழும். தெரியும் தான், அறிவோம் தான், உணர்வோம் தான். ஆனால் செய்வதென்? ஞாயிற்றுக்கிழமையானால் பையை தூக்கிக் கொண்டு கறிக்கடைக்கும் மீன் சந்தைக்கும் ஓடுகிறோம் தானே. துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் என்ற திருக்குறளும், உண்ணற்க கள்ளை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் என்ற குறளும் அறியாதவரா நாம்? 1972 நவம்பர் மாதம் முதல் இதை எழுதுகிற 2026 மே மாதம் வரை அதை பொருட்படுத்தாமல் தானே வாழ்கிறேன். தன்னூன் பெருக்கற்கு தான் பிறிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று கேட்பதும் திருவள்ளுவர் தானே. ஆன்மீக சொற்பொழிவு தொழில் முனைவோரில் பலரும் மேடையில் ஜீவகாருண்யம் பேசிவிட்டு இரவு உணவாக பக்கெட் பிரியாணியும் சவர்மாவும் சிக்கன் தந்தூரியும் கரிமீன் பொழிச்சதும் தின்பதை யார் என்ன செய்ய இயலும்? தீவிரமாக வாசித்துக் கொண்டிருக்கும் இந்த முற்பகலில் காதருகே வந்து ராமநாம சங்கீர்த்தனம் பாடிக்கொண்டு உட்கார்ந்து கடிக்க தோதான இடம் தேடும் இந்த ஒற்றை கொசுவை அடித்து வீழ்த்தி விட்டால் அது எமக்கு அமைச்சரவையில் இடம் பிடித்ததே போல. என்றாலும் ஒரு வினா, இந்த கொசுக்கள் அறியாவா உணவுக்காக, உயிர் வாழ்தலுக்காக இரத்தம் குடிக்க முயலும் வேளையில் மனித கரங்களாலோ, விலங்குகளின் வாளாலோ, பூச்சிக்கொல்லி மருந்துகளாலோ செத்து போக மாட்டோமா என்று? கடவுள் அவற்றுக்கு அந்த அறிவை தரவில்லையா? தெரிந்தால்தான் என்ன செய்கிறோம்? கொலை செய்கிறவர், வெண்புணர்வாளர், கொள்ளையடிப்போர், வரி ஏய்ப்போர், சுரண்டுவோர், ஏமாற்றுவோர் அறிய மாட்டாரா அகப்பட்டால் தண்டிக்கப்படுவோம் என? அறிவுடன் தானே விடாது நாம் வாக்களிக்கிறோம் மக்கள் விரோத சக்திகளுக்கு. சில்லறை பரிசு பொருட்கள் பெறுவதற்கான நிதி எவரது என அறியோமா? அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்பது அறிவுடைமை அதிகாரத்து திருக்குறள். நாம் அறிவுடையவர் தாமா? என்ன சொல்ல முயல்கிறேன், என்னதான் தீர்வு, எனது உத்தேசம் என்ன என்று கேட்கலாம் நீங்கள். 8-10 ஜெர்மானிய, பிரெஞ்சு, இத்தாலிய, ரோமன், ஜப்பானிய, சீன, கொரிய, ஸ்வீடிஷ், எத்தியோப்பிய, ரஷ்ய தத்துவ மேதைகளின் பெயர் சொல்லும் தரத்துக்கு எனக்கு விவரம் போதாது. என்றாலும் திருமூலரின் அறிவுரை எடுத்தாளலாம்.
அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன்மின் வெவ்வியன் ஆகிய பிறர் பொருள் வவ்வன்மின் செவ்வியராகி சிறந்து உண்ணும் போது ஒரு தவ்வி கொடு உண்மின் தலைப்பட்ட போதே. பாடல் திருமந்திரம் எண் 196. அவ்வியம் அழுக்காறு வஞ்சகம். வெவ்வியன் கொடியவன். வவ்வன்மின் கவராதீர். செவ்வியர் நேர்மையாளர். தவ்வி அகப்பை. மலையாளத்தில் தவி. நன்றி.